ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து ஜூலை 13ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். வார பலன் நம்முடைய ராணி வார இதில் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை வெளியே ரிலீஸ் ஆகுது. அதனால தான் நம்முடைய பலனும் ஒரு செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து ஒரு திங்கட்கிழமை நம்முடைய வார பலன் இருக்குது. முதல்ல இந்த வார பலனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் கிரக நிலைகள் இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பலனுக்குள்ளே போகலாம். அப்படி பார்க்குற போது ரிஷப ராசியில் செவ்வாய், மிதுன ராசியில் புதன் வக்ரகதியில் இருக்கார், அவரோடு சூரியன் இருக்கார். கடக ராசியில் குரு, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி பகவான் இருக்காங்க. இவங்க இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இதெல்லாம் வச்சுட்டு தான் 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கார், சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். பொதுவாக 2ஆம் இடம்னாலே வருமானம்னு அர்த்தம், சம்பாத்தியம்னு அர்த்தம். அது இல்லாமல் இந்த வாரத்தில் யாரெல்லாம் ரொம்ப நாளாக லேண்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, இடம் வாங்கணும்னு நினச்சவங்க, அல்லது வீடு கட்டணும் அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு, குறிப்பாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஆசைப்பட்டவங்களுக்கு வாங்குவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. நீங்கள் பாட்டு சொல்லிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வாங்குறதுக்கு எங்களுக்கு பண வசதி இல்லை, பொருளாதார சூழ்நிலைகள் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் நன்மை. குறிப்பாக உங்களுக்கு வேறு லாங்குவேஜ் பேசக்கூடிய அல்லது அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு நற்பலன்களை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், மகிழ்ச்சி, சந்தோஷம் அது அத்தனையும் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க அப்படின்னா அவர்களாலும் நன்மை. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பெரிய லாபகரமாக இந்த வாரம் இல்லை. ஆக பிஸ்னஸில் யாரெல்லாம் பெரிய லெவலில் முதலீடு பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த வாரம் வேண்டாம். ஏன்னா இந்த வாரத்தில் உங்களுடைய லாபம் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுயதொழில் சுமார். உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் வேலை இருக்குது, ஏன்னா சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு சர்வீஸில் இருக்குது. ஆனாலும் கூட அந்த வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை அப்படிங்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பைரவரையோ மகாலட்சுமியோ நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் ஏதாவது விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா லாபம் அல்லது வருமானம் அதில் இருக்குது. அது இல்லாமல் பெரிய லெவலில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனை தந்த சேல்ஸ் இருக்குது. பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு, அதுக்கு தந்த லாபம், இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி லவ் அஃபேரில் பிரேக்கப் ஏற்படுறவங்களுக்கு ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை. கையில் பணம், தனம், பொருள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் யாரெல்லாம் பெருசாக நம்பிட்டு இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய ரிலேஷன்ஷிப், அவர்களால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. கலைத்துறையில் இருக்கீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம், ஒரு முன்னேற்றம் அந்த ஃபீல்டில் உங்களுக்கு இருக்குது. வருமானங்களும் கூடும்.
ஏதாவது அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு உருவாகும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் காப்பாற்றப்படும். குறிப்பாக உங்களுடைய நட்பு வட்டாரம், அதுலேயும் வயதுக்கு மூத்த நண்பர்களால் நட்பலன்கள், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காருனாலும் அவராலும் உங்களுக்கு நன்மை. ஸோ இவ்வளவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது, வேலையில் பெரிய லெவலில் நீங்கள் ஒரு திருப்திகரமாக சாட்டிஸ்ஃபைடாக அந்த வேலையை பார்ப்பதற்கான சுச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா, இந்த வாரம் பிஸ்னஸ் பரவாயில்ல. பட் பிஸ்னஸில் பெரிய கியூஜி இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வேண்டாம். எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி தோற்றம் சிறப்பாக இல்லை. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு, உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்கள் ராசியில் வக்ரகதியில் இருக்கார். உங்களுடைய 2ஆம் இடத்துல குரு. வருமானம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அது இல்லாமல் பெரிய லெவலில் யாரெல்லாம் நான் பேச்ச தொழிலாக வச்சிட்ருக்கேன் அப்படின்னு ஃபீல்டில் இருக்கிறவங்க, உங்களுக்கு அதன் மூலமாக ஏர்னிங், வருமானங்கள் இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. பேச்ச தொழிலாக வச்சிட்ருக்கேன்னா நீங்கள் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் இருக்கலாம், அல்லது ஒரு டீச்சிங் லைனில் இருக்கலாம், அது இல்லாமல் நீங்கள் ஜுடிஷியரி லைனில் இருக்கலாம், அது இல்லாமல் பெரிய லெவலில் பேச்சாளர்கள், பட்டிமன்ற இவங்களுக்கெல்லாம் நீங்கள் தொழிலாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபீல்டில் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்வி ரொம்ப நல்லா இருக்குது. எஜுகேஷன் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள், பிஸ்னஸை நீங்கள் பெரிய லெவலில் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன், யாரெல்லாம் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, 2-3 யூனிட் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, எல்லாவது வச்சிட்ருக்கிறவங்க, உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய சுயதொழிலில் நல்லா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு சுமாரான பலன்கள். ஒரு பக்கம் குழந்தைகளால் நன்மை, இன்னொரு பக்கம் பிரச்சனை. போத்தார் சைடு ரெண்டுமே இருக்குது. தேவையில்லாமல் ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்க வேண்டிய சுச்சுவேஷன் இந்த வாரம் உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் காப்பாற்றப்படும். உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் எல்லாம் இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் அத்தனை விதமான சோஷியல் மீடியாவை யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது, ப்ரொஃபஷன், கரியர் நல்லா இருக்குது. யாரும் ஐடியலாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இல்லை. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் இந்த வாரத்தில் ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் எல்லா விதமான யூக வணிகங்களும் உங்களுக்கு கை கொடுக்கறதுனால மினிமமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் சகோதரர் இருந்தாங்கன்னா அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் முருகப்பெருமானையும் தன்வந்திரியையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு, உங்கள் ராசியிலே குரு பகவான் இருக்கார் கோச்சாரத்தில். இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கிரகங்கள் உருவாக்கி கொடுக்கும். யார் நல்லவங்க கெட்டவங்கன்னா டிசைட் பண்ணுறதுக்குரிய சுச்சுவேஷன் இருக்குது. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அதுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நெருங்கிய உறவுகளை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம், அல்லது உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, கண்டிப்பாக அந்த வாரத்தில் அதுக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக குடும்பத்தில் நடக்காத சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். தள்ளிப்போன காரியங்கள் நல்ல விதமாக முடியும். ஒரு பக்கம் குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. நீண்ட நாள் உங்களுடைய பிரார்த்தனைகள் எதாக இருந்தாலும் நிறைவேறுவதற்கான வாரமாக இது இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பார்க்குறது, ஏதாவது வேலை, வருமானம், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ், குறிப்பாக யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது.
நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக அது வர்றதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் உண்டு. வழக்கம் போல் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு, தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு நன்மை, இது இந்த வாரம் நிறையவே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெரிய லெவலில் ஷூரிட்டி செக்யூரிட்டி இதிலெல்லாம் யாருக்கும் கொடுக்காதீங்க, இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் இந்த வாரம் நல்லா இருக்குது. திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஸோ யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ இந்த வாரம் கிடைக்கல, நிறைய தடைகள் பிரச்சனைகள், அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கவனம், இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் விளையாட்டுத்துறையில் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும், கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்கும், நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் துர்க்கையும் சித்தர்களையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் வாங்கின சாரம் என்னவோ குரு 12ஆம் இடத்துல இருக்கார். யாரெல்லாம் வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், வெளிமாநிலம் போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. முதல்ல இந்த வாரம் நம்முடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை குரு பார்க்குறது வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு வேலையில். ஒரு பக்கம் சனி 5ஆம் இடத்தை பார்க்குறார், பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் குரு 6ஆம் இடத்தை பார்க்குறது வேலையில் வாய்ப்பு. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் சுமாராக இருக்குது. அடக்கி வாசிங்க வேலையில். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்கோ ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. உடம்புல ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்க. ஸோ இந்த வாரம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் அடக்கி வாசிங்க. ஸோ இந்த வாரம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, அதனால் உங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் பவரை கூட்டுங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னு பார்க்குறோம். ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்துக்கும் முயற்சி பண்ணாமல் இருக்காதீங்க. இந்த வாரம் எதிர்பாராத பயணம் இருக்குது. குறிப்பாக உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லாது உறவுகளால் நமக்கு நன்மை, உறவுகளால் பிரச்சனை, ரெண்டுமே இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக இந்த வாரம் கிடைக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா விவசாயம் உங்களுக்கு கை கொடுக்கும், அதாவது லாபத்தை கொடுக்கும்னு அர்த்தம். நீங்கள் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறீங்க, பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. நண்பர்கள் சரியான டயத்துக்கு உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் சிவன் கோயில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் குறிப்பாக துர்க்கையையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடத்துல அந்தஸ்து கௌரவம் புகழை கொடுக்கறதுக்காகவே இருக்கார். அது இல்லாமல் 10ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியர் இந்த வாரம் எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்குது. வேலையில் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனையும் கிடைக்கும். நம்ம ஜாபில் இருக்கோம் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் சர்வீஸோ ப்ரைவேட் செக்டரோ எனி அதர் ஃபீட்டட் கன்சலாம் எதில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் நம்முடைய வேலை வாய்ப்புகள் இந்த மாதம் நம்ம சராசரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட்டு, ஒரு இன்சென்டிவ், ஒரு ஹைக்கு, ஒரு போனஸ், இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு பாசிபிலிட்டிஸ் நிறைய உங்களுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய சனி உங்கள் ராசியை பார்க்குறதுனால சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு வருமானங்கள் எப்படி இருக்குது? நிறைய இருக்குது. அதை காட்டிலும் உங்களுக்கு செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. செலவுகளே பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் மனைவி இருந்தாங்கன்னா மனைவியால் செலவு, அல்லது பெண்களுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் உங்களுடைய 12ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருக்கிறது. எவ்வளோ தான் நீங்கள் செலவை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த வாரம் அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. முயற்சி இல்லாமல் எந்த காரியமும் சக்ஸஸ்ஃபுல் ஆகாது.
அதிர்ஷ்டத்தால் பெரிய லெவலில் நமக்கு நன்மைகள் இல்லை. அதனால் எந்த ஒரு விஷயத்திலுமே எஃபர்ட்டு கொடுங்க. எப்பயுமே கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய், அவரே 8ஆம் அதிபதி. ஆக எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை எஃபர்ட்டை கொடுத்தால் மட்டும்தான் அந்த காரியங்கள் நடக்கும். இதை நீங்கள் எப்போயுமே மனசில் மறந்துடாதீங்க. அது மட்டுமல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் உறவுகள் விஷயத்துலையும் இதே தான். ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது பெரிய கஷ்டம். அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் இந்த வாரமும். பட் இந்த வாரத்தில் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கணும், சேல் ஆகணும், நல்ல விலைக்கு போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க, அதை எதிர்பார்க்குறீங்களோ, இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. குழந்தைகளால் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயாரையும் மகா கணபதியையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பெண்களால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு. இதெல்லாம் பண்ணுறதுக்கு பண வசதி இருக்கான்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்குது. இந்த வாரம் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணம் கையில் நிற்கும். பட் அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8 நாளை இனம் காண முடியாத மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இது இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இதுவுமே உங்கள் லைஃப்பில் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறதுனால பொறுமை, நிதானமாக இருங்க. ஆழ்ந்து யோசித்து செய்யுங்க. லைஃப்பில் எதையெல்லாம் ஃபஸ்ட்டு செய்யணும், எதையெல்லாம் செகண்ட் செய்யணும் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் மூவ் ஆகுங்க. ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் பார்வை சேர்க்கை இருக்கிறது. நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை தெரியாது, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அலாட்டாக இருக்கிறது, அதுலேயும் நீங்கள் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்கறது, இது அத்தனையும் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. யாருமே ஐடியலாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இல்லை. நீங்கள் எதிர்பார்த்த ஜாப், எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு அமைவதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டு நார்மலாக பண்ணுங்கள், நல்லா ரிட்டர்ன்ஸ் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை நார்மலாக தான் இருக்குது. கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்பு உண்டு. பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரையும் முருகப்பெருமானையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கார். இது உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி நான் அஃபேரில் தான் இருக்கேங்கிறவங்களுக்கு, அல்லது லவ் பிரேக்கப் ஆனவங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது மேரேஜில் முடிவதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. இந்த வாரம் எதிர்பாராத செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும். அது இல்லாமல் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ, அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. அது மட்டுமல்ல, உறவுகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு எதிர்பாராத விதமாக ட்ராவல், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறதுனால, ஸோ நீங்கள் என்னெல்லாம் லைஃப்பில் முதல்ல செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் முதல்ல செய்ய முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் கிடைக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார். இறைவன் தோன்றா துணையாக இருந்து உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார். இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரம் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க, வேலையில் யாரையும் நம்பி இருக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன், நல்லா ரெப்யூட்டட் கன்சர்னில் இருக்கேன், வெளியில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் ஃபீலிங் இல்லை, பயம் இல்லை அப்படின்னு யாரும் எதிர்பார்த்து காத்துட்ருக்காதீங்க. அடக்கி வாசிங்க. இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும், பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் குரு 8ஆம் இடத்துல இருக்கார். அவர் வாங்கின சாரம் சனி 4ஆம் இடத்துல இருக்கார். ஒன்று அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம்,
அல்லது உங்களுடைய உடல் ஆரோக்கியம், இல்லைன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம். இது 3 பேருடைய உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, அலர்ட்டாக இருங்க. உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணுற அளவுக்கு வருமானங்கள் இருக்கா, வைத்திய செலவுகள் பண்ணுற அளவுக்குன்னா கண்டிப்பாக உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார். ஸோ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், முயற்சி பண்ணாமல் இருக்காதீங்க. அது இல்லாமல் ராகு அப்படின்னாலே எல்லா விதமான தகவல் தொடரையும் நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அதில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய ட்ராவல் தொடரும். யாரெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் பெருசாக நம்பிட்டு இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் நன்மை, அவர்களால் பிரச்சனை, போத் சைடு ரெண்டுமே நடக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி இருக்கிறது. வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒன்றை இழந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா லாபம், வருமானம் இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ, ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இல்லை, அதனால் லாபம் இல்லை, வருமானம் இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. இந்த வாரம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார், அப்புறம் சனி பார்க்குறாரு. அதெல்லாம் வேலை இல்லாமல் இருக்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. யாரெல்லாம் இந்த வாரம் வேலையை மாறணும்னு நினைக்கிறீங்க, வேலையில் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இந்த வாரம் நீங்கள் இருக்குது. அது இல்லாமல் நான் ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க, ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்க, டீம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வேலையில் நிறைய மாற்றங்கள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் ஒரு பிரேக் ஏற்பட்டு கல்வி தொடரும். இந்த வாரத்தில் தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற சிந்தனைகள் வேண்டாம். வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் இருக்குது. இந்த வாரத்தில் பிரம்மாவும் துர்க்கையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை, மேரிட்டல் லைஃப், ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்குது. யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு. அது இல்லாமல் இந்த வாரம் புதுசாக லவ் அஃபேர், காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, இதெல்லாமே சாதகமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அல்லது நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. யாரையெல்லாம் நீங்கள் பெருசாக நம்பிட்டு இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுடைய பிரச்சனைகளை எதுவாக இருந்தால் தீர்ப்பதற்கு இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் கண்டிப்பாக இந்த வாரம் இருக்குது. அது மட்டுமல்ல, எதிர்பாராத பயணம், அதுவும் சிறப்பு. உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்தனையும் இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத பிரார்த்தனைகள் நிறைவேறும். எதிர்பாராத விதமாக ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் போவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க அப்படின்னா அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்தனையும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் கோச்சாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல சுக்கிரன், கேது, மனைவியுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். அது மட்டுமல்ல, இந்த வாரம் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள், இதெல்லாமே கவனமாக இருக்க வேண்டிய காலம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்க்கப்படும். எதிர்பாராத பயணத்தால் வாழ்க்கையில் நன்மை, இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பார்த்துட்டே இருக்கிறோம், சுமாராக தான் இருக்குது. ஸோ வேலையில் யாரையெல்லாம் நீங்கள் கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் உங்களுடைய சுப்பீரியர் பெருசாக கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் சின்ன சின்ன கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. உங்களுக்கு நல்ல நட்பு வட்டாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம், ஏற்றம் அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் விநாயகரையும், அது இல்லாமல் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயாரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார், புதனுடைய நட்சத்திரத்தில். எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது, ட்ராவல் இருக்குது.
நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு, கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான சுச்சுவேஷன் எல்லாம் இருக்குது. யாரெல்லாம் நல்ல வேலை ஆட்களை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைப்பாங்க. அது இல்லாமல் வீட்டில் ரொம்ப நல்லா பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும், வளர்ப்பு பிராணிகள் வாங்கணும், வளர்க்கணுங்கிறவங்களுக்கு அது வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு. ரொம்ப நாளாக எனக்கு வழக்கு இருக்குது, கேஸ் இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, அதில் நான் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கான்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஒன்று நீங்கள் வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கு அல்லது ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த வாரம் நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும். லோன் வாங்கி இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, கட்டின வீடு வாங்குறதுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுடைய 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது எதிர்பாராத தனவரவு, பண வரவை உங்களுக்கு உருவாக்குவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். பட் அதே சமயத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், சனி பார்க்குறார். யாரெல்லாம் அசையா சொத்துக்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பாக லோன் வாங்கி இடங்கடை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அரசியலில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது. ஷேர்ஸில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன்லுமே நன்மைகள், லாபங்கள், வருமானங்கள் இருக்குது. ஸோ லாபம் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் கிரிப்டோவில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வேண்டாம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஸோ இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது. பிஸ்னஸில் லாபம் சுமார். ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. அல்லது பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட இல்லாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் விவசாயத்தில் இருக்கீங்களா, விவசாயம் உங்களுக்கு கை கொடுக்கும். பெரும்பாலும் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டு பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஸோ கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக கடன் கிடைக்கும். ஸோ வேலை வாய்ப்புகளும் பிரமாதமாக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் முருகப்பெருமானையும் துர்க்கையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இப்போலாம் யாரெல்லாம் குழந்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தை பாக்கியம் இந்த வாரம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. நீண்ட நாள் உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவும் நிறைவேறாமல் தான் நிறைவேறும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய 12ஆம் இடத்துல ராகு இருக்கார். வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள். நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறவங்க இருங்க, பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது சுமார். யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய துறையில் சுமாரான பலன் தான், லாபம் தான், வருமானங்கள் தான் சுமார். அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுடைய ஜாபில் கவனமாக இருங்க. நான் பெர்மனெண்ட் போஸ்ட்டில் இருக்கேன், பெரிய லெவலில் வேலையில் இருக்கேன் அப்படிங்கிற ஃபீலிங் எல்லாம் வேண்டாம். ஸோ இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு வேலையில் அடுத்தவங்களுக்கு ஆதாயம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் எஃபர்ட் கொடுக்க மற்றவங்க பேர் வாங்க, அப்படி தான் இந்த வாரம் இருக்குது. ஸோ அதனால் வேலையில் பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பெரிய லெவலில் மோசம் இல்லை. கையில் பணம், தனம், பொருள் இருக்குது. காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி, மதம் என மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத குழப்பங்கள், மனநிலைகள் வேண்டாம். நல்லா ரிலாக்ஸாக தூங்கி எந்திரிங்க. இதெல்லாமே இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரம் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் க்ரானிக்காக டிசீஸ் இருக்கோ, நோய் இருக்கோ, நோயின் காரணமாக வைத்திய செலவு பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு குறைவதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல சுக்கிரன், கேது இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை, வேலை இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம். கணவன் அல்லது மனைவி பிரிவு, பிரச்சனை, போராட்டம், டைவர்ஸ் அண்ட் செப்பரேஷன், அதன் காரணமாக தேவையற்ற மன வருத்தங்கள், இதெல்லாமே திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். ஆக மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்மார்ட், மேரிட்டல் லைஃபுமே நல்லா இருக்குது மகிழ்ச்சிகரமாக. பட் அதே சமயத்தில் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான உறவுகள், பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் பைரவரையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.